இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல்ல ப்ளூடூத் நாட் ஒர்க்கிங் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல ப்ளூடூத் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆன் ஆகாது. அப்படி இல்லைன்னா வந்து பாருங்க வேற ஒரு டிவைஸோட நீங்க வந்து உங்களுடைய ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கனெக்ட் வந்து ஆகாது. வேற ஒரு டிவைஸ் அப்படின்னா ஏர்பாட்ஸா இருக்கலாம், ஹேர் போன்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ளூடூத் அந்த வாட்சஸ்லாம் நிறைய இருக்கு, ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு, டிவியோட கனெக்ட் பண்ணுவீங்க. இது போல வந்து பாருங்க எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய டிவைசஸ் வந்து பாருங்க இருக்கு ப்ளூடூத் டிவைசஸ் சொல்லிட்டு. இப்போ அந்த டிவைஸோட நீங்க வந்து உங்களுடைய மொபைல் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க, ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கனெக்ட் வந்து ஆகாது. இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சரி பண்றது சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம், டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க இந்த சொல்யூஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ப்ளூடூத் பிரச்சனை அப்படின்றது வந்து பாருங்க சால்வ் ஆயிடும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இது போல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்பதான் எனக்கு இது போல அடுத்தடுத்த வீடியோவை நான் மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெக்டெக் வேர்ல்டு. நம்ம இந்த வீடியோல ஆண்ட்ராய்டு மொபைல்ல ப்ளூடூத் நாட் ஒர்க்கிங் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நமக்கு வந்து ப்ளூடூத் வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகல அப்படின்னாலே நம்ம வந்து காமனா பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பாருங்க நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் காமனா பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பா, இதெல்லாம் சொல்றியான்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்பீங்க. பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதான் வந்து பாருங்க இந்த எரர்ஸ் அப்படின்றத சால்வ் பண்ண முடியும் நம்மளால. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளூடூத்தை வந்து ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஃபியூ செகண்டோ ஃபியூ மினிட்டோ வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாருங்க திரும்ப வந்து ஆன் பண்ணி நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ப்ளூடூத் அப்படின்றது ஆன்ல இருக்கும் போது சில கிளிச்சஸ் காரணமாக வந்து பாருங்க உங்களுடைய ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகாம போகலாம், வேலை செய்யாம போகலாம். இப்படி பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுடைய ப்ளூடூத் வந்து அந்த டைம்ல சரியா கனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து சரியா வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்க இது போல பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நார்மல் இஷ்யூவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். அப்போ உங்களுக்கு சால்வ் ஆகல அப்படின்னா அடுத்த ப்ராப்ளம் ஃபிக்ஸிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய போனை வந்து நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து செகண்ட் சொல்யூஷன். எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் நம்மளுடைய போனை ரீஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பாருங்க சரியாயிடும். ஒரு சில கிளிச்சஸ் காரணமாக தான் நம்மளுடைய போன் வந்து ஒர்க் ஆகாம போகலாம். அதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகாம போகலாம். நீங்க வந்து உங்களுடைய போனை ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணாலே அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். அதனால உங்களுக்கு வந்து ப்ளூடூத் வந்து ஆன் ஆகல, ப்ளூடூத் வந்து சரியா கனெக்ட் ஆகல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸை ரீஸ்டார்ட் வந்து கொடுங்க. ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபியூ செகண்ட்லயோ ஃபியூ மினிட்லயோ வந்து பாருங்க உங்க போன் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஃப் ஆகி திரும்ப அதுவே வந்து பாருங்க ஆன் ஆகும். இது போல ஆன் ஆகிட்ட பிறகு நீங்க வந்து மறுபடியும் போயிட்டு நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இது போல சம் கிளிச்சஸ் இருந்தா இந்த பிரச்சனையும் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது சரியாயிடும். இப்போ நம்ம அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் 3 வந்து பார்ப்போம். ஃபிக்ஸ் 3ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து பாருங்க ஒரு ப்ளூடூத் டிவைஸை நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ அந்த ப்ளூடூத் டிவைஸை நீங்க வந்து சர்ச் பண்ணணும். அந்த ப்ளூடூத் டிவைஸோட நேம் வந்து சர்ச் பண்ணணும். அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ளூடூத் டிவைஸோட நேமும் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ நேம் காமிக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கனெக்ட் வந்து ஆகாது, அது வந்து பாருங்க ஒர்க் ஆகாது. இது போல இஷ்யூலாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து அந்த பேரிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து பாருங்க கரப்டட் வந்து ஆயிருக்கும். இது போல வந்து பாருங்க சம் கிளிச்சஸ் காரணமாக வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கரப்டட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாம போயிடும். இந்த இஷ்யூ நம்ம சால்வ் பண்றதுக்கு அதுக்கு பக்கத்திலே வந்து பாருங்க அந்த டிவைஸ்க்கு பக்கத்திலே ஃபர்கெட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு ப்ளூடூத் செட்டிங்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த டிவைஸ் நேமுக்கு பக்கத்திலே வந்து பாருங்க உங்களுக்கு கிளிக் பண்ற மாதிரி செட்டிங்ஸோ அல்லது எதனா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போகும்போது உங்களுக்கு வந்து ஃபர்கெட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இல்லைன்னா அன்பேரிங் சொல்லிட்டு இருக்கும். அன்பேரிங் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா அன்பேரிங் வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து திரும்ப வந்து பாருங்க நீங்க வந்து சர்ச் பண்ணி நீங்க வந்து பேரிங் வந்து கொடுக்கலாம். அந்த டிவைஸ் நேம் காமிச்சது அப்படின்னா, அதாவது நீங்க எந்த டிவைஸை கனெக்ட் பண்ண போறீங்களோ ஸ்பீக்கரா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அதுல வந்து நீங்க பேரிங் மோட் ஆன்ல வச்சுட்டு நீங்க மறுபடியும் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து அந்த டிவைஸ் இந்த டிவைஸோட நேம் வந்து காமிக்கும். நீங்க அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணும்போது இப்போ அந்த உங்களுடைய போன்ல வந்து பாருங்க இப்போ அந்த ப்ளூடூத் டிவைஸோட நேம் வந்து காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பேரிங் கொடுத்து நீங்க வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க எனக்கு வந்து இது போல பிரச்சனை எல்லாம் இல்ல, என்னுடைய ப்ளூடூத்ல வேற இஷ்யூ இருக்கு, கனெக்ட் வந்து ஆக மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி, எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, இப்போ நீங்க சொன்ன சொல்யூஷன் வந்து நான் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து அப்பயும் ஒர்க் ஆகல அப்படின்னாலும் சரி, இப்போ அடுத்த சொல்யூஷன் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து
Fix 4 வந்து பார்ப்போம். நம்ம Fix 4ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ளூடூத் டிவைஸ் வந்து பேரிங் மோட்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதாவது இப்ப நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் வந்து பேரிங் மோட்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். எனி டிவைஸ் எதுவா வேணா இருக்கட்டும், நீங்க வந்து ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, வாட்சஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எனி டிவைஸ் எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து பேரிங் மோட்ல இருக்கணும். நீங்க ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து பேரிங்காக வந்து பாருங்க ப்ளூடூத் மோட் அப்படின்றத ஆன் பண்ணுவீங்க. அது வந்து ஆன்ல இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணணும். அதை வந்து ஆன் பண்ணிட்டு தான் இங்க வந்து பாருங்க நீங்க வந்து சர்ச் பண்ணணும் உங்களுடைய போன்ல. அப்பதான் வந்து பாருங்க அந்த டிவைஸ் நேம் அப்படின்றது உங்களுக்கு வந்து சரியா காமிக்கும். அது போல காமிக்கும் போது ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது நீங்க வந்து பேரிங் கொடுத்து கனெக்ட் வந்து பண்ண முடியும். இப்போ சம்டைம்ஸ் வந்து பாருங்க இங்க பேரிங் மோட் தான் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா பேரிங் மோட் வந்து பாருங்க சம்டைம்ஸ் ஆன்ல இருந்தாலும் அது வந்து எதனா கிளிச்சஸ் காரணமா வந்து கனெக்ட் ஆகாம போகலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய மொபைல்லயும் உங்களுடைய அந்த டிவைஸ்லயும் வந்து பாருங்க ஒரு தடவை அந்த பேரிங் மோட் அப்படின்றத சேஞ்ச் பண்ணி, அதாவது ஆஃப் பண்ணி நீங்க திரும்ப வந்து பாருங்க அந்த பேரிங் மோடுக்கு கொண்டு வந்து மறுபடியும் கனெக்ட் வந்து பண்ணணும். அதாவது நீங்க வேற டிவைஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வேற மோடுக்கு சேஞ்ச் பண்ணி திரும்ப வந்து ப்ளூடூத் மோடுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் போன்ல ஒரு தடவை அந்த ப்ளூடூத் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அதுக்கப்புறம் பேரை சர்ச் பண்ணி நீங்க வந்து கனெக்ட் வந்து பண்ணலாம். அந்த டைம்ல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சரியா வந்து கனெக்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம Fix 5 வந்து பார்க்க போறோம். அதாவது ப்ளூடூத் டிவைஸ் வந்து வேற ஒரு போன்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க உங்களுடைய அந்த ஏர்பாட்ஸா இருக்கட்டும், அந்த ப்ளூடூத் ஹெட்போன்ஸா இருக்கட்டும், அல்லது எனி கேட்ஜெட்ஸா இருக்கட்டும், ப்ளூடூத் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பயன்படுத்துறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரே டைம்ல 2-3 மொபைல் வந்து பாருங்க அது போல கனெக்ட் பண்ணி பயன்படுத்திட்டு இருப்பீங்க ரெகுலரா. உங்க மொபைல்லயே சரி, உங்க ஃப்ரெண்டு மொபைல்லயே சரி, அல்லது உங்களதே 2 மொபைல் வச்சிருந்தீங்க நீங்க மாத்தி மாத்தி கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து இன்னொரு மொபைல்ல ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க ரெகுலரா நீங்க வந்து யூஸ் பண்றதுல. இப்போ வந்து அந்த மொபைல்ல ப்ளூடூத் ஆன்ல இருக்கிறது தெரியாம இப்போ நீங்க புதுசா நியூவா ஒரு மொபைல கனெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு போகும்போது அந்த கேஜெட்டை அது வந்து பாருங்க கனெக்ட் வந்து ஆகாது. ஏன் கனெக்ட் ஆகாது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க பழசு எந்த மொபைல் டிவைஸ்ல நீங்க வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்களோ அதுல தான் வந்து பாருங்க உங்களுடைய அந்த ஏர்பாட்ஸோ அந்த ஏர்போன்ஸோ நீங்க வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணும்போது உடனே அந்த மொபைல் டிவைஸ் தான் வந்து பாருங்க கனெக்ட் ஆகும். நியூ மொபைல் டிவைஸ் வந்து பாருங்க கனெக்ட் வந்து ஆகாது. இதுதான் நீங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணணும். இது வந்து மொபைலுக்கு மட்டும் இல்ல, நீங்க வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருந்தாலும் சரி, எதுல கனெக்ட் பண்ணிருந்தாலும் சரி, உங்களுடைய ஓல்டு டிவைஸ்ல கனெக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அது போல நீங்க வந்து ரெகுலரா நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, பழைய டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்ற பட்சத்துல பக்கத்துல எதனா ஒரு டிவைஸ் இருக்கு, வேற ஒரு போன் இருக்கு, வேற எதனா லேப்டாப் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, அதுல வந்து ப்ளூடூத் ஆன்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆன்ல இருந்தா அதுல இருக்கக்கூடிய ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூ டிவைஸ்ல நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்ப கனெக்ட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சரியாகும். இது போல இஷ்யூலாம் வந்து பாருங்க நிறைய பேருக்கு நடக்கும். தெரியாம வந்து பாருங்க நீங்க வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல வந்து பாருங்க இருப்பீங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இது போல உங்களுக்கு வந்து அது போல பழைய டிவைசஸ்ல கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, அதுல ப்ளூடூத் ஆஃப் பண்ண உடனே நீங்க வந்து இப்போ எந்த கேஜெட்ஸை கனெக்ட் பண்றீங்களோ, ஏர்போன்ஸா இருக்கட்டும், ஏர்பாட்ஸா இருக்கட்டும், அதுல வந்து நீங்க ஒரு தடவை அதை ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து திரும்ப ஆன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மொபைல் டிவைஸ்லயோ நியூ மொபைல் டிவைஸ்லயோ நீங்க வந்து ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து நேமை சர்ச் பண்ணி பேரிங் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து கனெக்ட் வந்து ஆயிடும். சம்டைம்ஸ் இது ஒரு இன்னொரு விஷயம் வந்து நடக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து பாருங்க உங்களுடைய அந்த கேஜெட்ஸ் வந்து பாருங்க வேற ஒரு மொபைல் டிவைஸ்லயோ அல்லது நீங்க பிசிலயோ லேப்டாப்லயோ வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க கனெக்ட் வந்து ஆயிடும். எந்த டிவைஸ்ல வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாது. இப்படி இருக்க பட்சத்துல நீங்க வந்து பாருங்க நீங்க வந்து அந்த டிவைஸை நீங்க வந்து கண்டுபிடிச்சு நீங்க வந்து அன்பேரிங் கொடுக்கணும். அன்பேரிங் கொடுத்துட்டா வந்து அது வந்து பாருங்க ரிமூவ் வந்து ஆயிடும். அந்த டிவைஸ் வந்து பாருங்க டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா அந்த பிளேஸை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூடூத் டிவைஸோட அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து இந்த நியூ டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளம் ஃபிக்ஸ் 6 வந்து பார்ப்போம். இப்போ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ட்ரிக் வந்து எல்லாத்துக்குமே காமனா தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மொபைல்ல எதனா ஒரு சின்ன இஷ்யூ இருந்தாலும் நம்ம வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய மொபைல்ல ஃபிளைட் மோட் தான் வந்து பாருங்க நம்ம வந்து ஆன் பண்ணி ஆஃப் வந்து பண்ணுவோம். இதுதான் வந்து பாருங்க இருக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம், காமனான ஒரு ட்ரிக். இதை தான் நீங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய மொபைல்ல ப்ளூடூத் அப்படின்றது கனெக்ட் ஆகல, ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்துல இப்போ வந்து பாருங்க நம்மளுடைய மொபைல்ல நமக்கு ப்ளூடூத் ஒர்க் ஆகல அப்படின்னாலும் சரி, வைஃபை ஒர்க் ஆகல அப்படின்னாலும் சரி, மொபைல் நெட்வொர்க்ல என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னாலும் சரி, நம்ம வந்து நம்ம ஃபிளைட் மோட ஒரு தடவை ஆன் பண்ணி ஃபியூ செகண்ட் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப ஃபிளைட் மோட ஆஃப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த கிளிச்சஸ் எல்லாம் வந்து பாருங்க சரியாகி அந்த பக்ஸ் எல்லாம் வந்து பாருங்க சரியாகி நம்மளுக்கு வந்து சரியா வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் சால்விங்ல இந்த ஏர்பிளைன் மோடு ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுன்றது பவர்ஃபுல்லானது. அதனால இது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இது நீங்க செக் பண்ணி நீங்க வந்து
ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்க பிரச்சனை வந்து சரியாகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் 7 வந்து பார்ப்போம். இப்போ இதுல என்ன அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க நிறைய பேர் உங்களுடைய மொபைல் டிவைஸ் வந்து பயன்படுத்துவீங்க, ஆண்ட்ராய்டு மொபைல் டிவைஸ் வந்து பயன்படுத்துவீங்க. இப்போ வந்து லாங் டைம் பல வருஷமா பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்க பயன்படுத்துவீங்க, உங்களுடைய மொபைல அப்டேட் பண்றது வந்து தெரியாது. உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் டிவைஸை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்க வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸை அப்டேட் பண்ணல அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு இது போல ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாம போகலாம். ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாருங்க சம் கிளிச்சஸ் காரணமாக வந்து பாருங்க ஒர்க் ஆகாம போகலாம். நமக்கு வந்து அது போல அப்டேட் ஆகும்போது அந்த டிவைசஸ் வந்து பாருங்க அப்பப்போ வந்து பாருங்க அப்டேட் வந்து நமக்கு பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக அந்த ஒவ்வொரு டிவைஸ் வந்து பாருங்க இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அந்த ஒவ்வொரு அப்டேட்லயும். இப்போ ஆண்ட்ராய்டு அப்டேட்ல வந்து பாருங்க நமக்கு ப்ளூடூத் இம்ப்ரூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், பக் ஃபிக்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், செக்யூரிட்டி அப்டேட்ஸா இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், இது போல வந்து பாருங்க நிறைய அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்ல வந்து பாருங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போ இது போல வந்து பாருங்க நீங்க வந்து அப்டேட்டே பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகாம கராப்ட் ஆன மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆயிடும். இதனாலே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகாம போகலாம். அதனால நீங்க வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸ் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க, சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து இதை அப்டேட் பண்றதுக்கு உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் குள்ள போனீங்க அப்படின்னா இப்போ அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஒவ்வொரு மொபைல் டிவைஸ்க்கும் அந்த செட்டிங்ஸ் அப்படின்றது வெவ்வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, வேற வேற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் அந்த ஆண்ட்ராய்டு டிவைஸை எங்க அப்டேட் பண்றது கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அதுக்குள்ள போகும்போது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ற மாதிரி கேட்கும். நீங்க இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா அது டோட்டலா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ் வந்து பாருங்க டைம் வந்து எடுத்துக்கும். ஃபுல்லா வந்து அப்டேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுவே அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரீஸ்டார்ட் ஆகி திரும்ப வந்து ஆன் ஆகும். அப்படின்னா நீங்க வந்து அப்டேட் ஆகி முடிஞ்ச பிறகு நீங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணி உங்களுடைய ப்ளூடூத் டிவைஸை நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க சரியா வந்து ஒர்க் ஆகுதா சொல்லிட்டு. அப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவும் வந்து பாருங்க ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் சொல்யூஷன் கூட சொல்லலாம். இப்ப நம்மளுடைய மொபைல்ல நிறைய கிளிச்சஸ்லாம் வந்து பாருங்க இந்த ட்ரிக் தான் வந்து பாருங்க நமக்கு வந்து சால்வ் பண்ணும். நம்மளுடைய செட்டிங்ஸ்ல ஒரு விஷயத்தை நம்ம பண்றதுனால அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க இந்த ப்ளூடூத் செட்டிங்ஸா இருக்கட்டும், நெட்வொர்க் செட்டிங்ஸா இருக்கட்டும், வைஃபை செட்டிங்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாருங்க நம்ம வந்து ரீசெட் பண்ணணும். இதை வந்து நம்ம ரீசெட் பண்ணும்போது வந்து பாருங்க நம்மளுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனை எல்லாம் அந்த பக்ஸ் அந்த கிளிச்சஸ் எல்லாம் வந்து பாருங்க சால்வ் ஆயிடும். இது அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் இந்த ப்ளூடூத் வைஃபை இதை மட்டும் ரீசெட் பண்றது இருக்காது, டோட்டலா எல்லாமே ரீசெட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அந்த செட்டிங்ஸ்குள்ள கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த செட்டிங்ஸ்க்கு எப்படி நம்ம போலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல்ல இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் பேஜ் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்க அடிஷனல் செட்டிங்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா ரீசெட் செட்டிங்ஸ் அது போல என்ன பாருங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ரீசெட் செட்டிங்ஸ்குள்ள போறதுக்கு ஒவ்வொரு மொபைல்லையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை டிஃப்ரெண்டா வந்து பாருங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ரீசெட் பண்ற ஆப்ஷன் அப்படின்றது நீங்க வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல எங்க கொடுத்துருக்காங்களோ நீங்க தான் செக் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க வந்து ப்ளூடூத் அந்த செட்டிங்ஸா இருக்கட்டும், வைஃபையா இருக்கட்டும், அது டோட்டலா எல்லாமே வந்து பாருங்க ரீசெட் வந்து கொடுக்கணும். இப்போ நீங்க வந்து ரீசெட் கொடுக்கும்போது உங்களுக்கான பிரச்சனை வந்து பாருங்க சால்வ் ஆயிடும். இப்போ அந்த ரீசெட் ஆப்ஷன் அப்படின்றது ஒரு சில மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கோம், அந்த சிஸ்டம்குள்ள போனீங்க அப்படின்னா அதுக்குள்ள அந்த ரீசெட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் அண்ட் அப்டேட்ஸ் கொடுக்கலாம் வெளியே அந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த ரீசெட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ரீசெட் ஆப்ஷனுக்குள்ள போகலாம். உங்களுக்கு அது போல ஒவ்வொரு மொபைல் டிவைஸ்க்கு அந்த செட்டிங்ஸ்ல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பேக்கப் அண்ட் ரீசெட் சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் மோர் செட்டிங்ஸ், அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ், அபவுட் போன் அதுக்குள்ள கூட அந்த ரீசெட் செட்டிங்ஸ் வந்து பாருங்க சில மொபைல் டிவைஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அடிஷனல் சிஸ்டம் செட்டிங்ஸ் இது போல வந்து பாருங்க கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு மொபைல் டிவைஸ்க்கும் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த ரீசெட் செட்டிங்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது இப்போ நீங்க அது போல அதுக்குள்ள போகும்போது ரீசெட் வைஃபை மொபைல் அண்ட் ப்ளூடூத் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மொபைல் நெட்வொர்க் ரீசெட் பண்றது எல்லாமே சேமா இருக்கும். நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுடைய மொபைலுக்கு போட்டுக்கூடிய லாக் வந்து கேட்கலாம். இப்போ ஃபிங்கர் பிரிண்டோ பேட்டர்னோ உங்களுடைய மொபைல் டிவைஸ்க்கு என்ன போடுறீங்களோ அந்த லாக்கை போட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த செட்டிங்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரீசெட் ஆயிடும். ரீசெட் ஆகிட்ட பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அந்த பக்ஸ் எல்லாம் வந்து பாருங்க சரியாயிடும், அந்த கிளிச்சஸ் எல்லாம் வந்து பாருங்க சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து போயிட்டு உங்களுடைய ப்ளூடூத் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த இஷ்யூ அப்படின்றது சரியாயிடும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் ஃபிக்ஸ் 9 வந்து பார்ப்போம். இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க வந்து ஃபைனல் செக் வந்து பண்ண போறீங்க. இது என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ நீங்க இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி அப்பயும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பாருங்க நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கேஜெட்ஸ்ல கூட பிரச்சனை இருக்கலாம். இப்போ உங்களுடைய போன்ல பிரச்சனை இருக்கா அல்லது நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ்ல பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணணும். அதாவது ஸ்பீக்கரா இருக்கட்டும் அல்லது வாட்சா இருக்கட்டும், ஏர்பாட்ஸா இருக்கட்டும், இது போல எதுவா இருந்தாலும் சரி இப்போ அதை வந்து நீங்க செக் பண்ணணும் ஃபைனல் டெஸ்ட். அது எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய மொபைலை விட்டுட்டு வேற ஒரு போன்ல வந்து உங்களுடைய அந்த கேஜெட்ஸை நீங்க வந்து கனெக்ட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அது போல நீங்க வந்து செக் பண்ணும்போது அதுல வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா
உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல எதனா பிரச்சனை இருக்கலாம். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வேற ஒரு ஏர்பாட்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், வேற ஒரு டிவைஸை உங்களுடைய மொபைலோட நீங்க கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. இப்படி ரெண்டுத்துக்கும் கனெக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஏர்பாட்ஸ்ல எதனா பிரச்சனை இருக்கலாம், அந்த வேற அந்த கேஜெட்ஸ்ல எதனா பிரச்சனை இருக்கலாம். ஓகே, இது போல வந்து பாருங்க, நீங்க வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் 10 வந்து பார்ப்போம். இப்போ அதுக்கப்புறம் நீங்க ஃபைனலா இந்த ஸ்டெப்பை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு இப்போ நீங்க அந்த செட்டிங்ஸ் பேஜ் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்ல ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ அந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. சில மொபைல் டிவைஸ்ல அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இருக்கும். அந்த அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ அதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ப்ளூடூத் அப்படின்ற ஆப் வந்து இருக்கும். இப்போ அந்த ஆப்ஸ் எல்லாமே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத்னு சொல்லிட்டு இருக்கும். எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. சம்டைம்ஸ் வந்து பாருங்க சில மொபைல் டிவைஸ்ல மேல சர்ச் பண்றதுக்காக ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சர்ச் பாக்ஸ் அது போல இருந்துச்சு அப்படின்னா மேல வந்து ப்ளூடூத்னு சொல்லிட்டு டைப் பண்ணி நீங்க சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளூடூத் அப்படின்றது வந்துடும் அதுல அந்த லிஸ்ட்ல. இப்போ நீங்க வந்து அந்த ப்ளூடூத் அப்படின்றத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ப்ளூடூத் கிளிக் பண்ணுங்க. ப்ளூடூத் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப் இன்ஃபோ அப்படின்ற அந்த பேஜுக்குள்ள போகும். இப்போ அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அது போல ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அப்படின்னா அந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல உங்களுக்கு வந்து 4 ஸ்டாப் அண்ட் கிளியர் டேட்டான்னு சொல்லிட்டு அது போல ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அது போல ஆப்ஷன் இருக்கும்போது இப்போ வந்து சில மொபைல் டிவைஸ்ல அதுல ஸ்டோரேஜுக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க எதுக்குள்ள போனாலும் சரி அதுல 4 ஸ்டாப் அண்ட் கிளியர் டேட்டான்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 4 ஸ்டாப் கொடுங்க. இப்போ அந்த 4 ஸ்டாப் கொடுத்து 4 ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுங்க. உங்களுக்கு வந்து 4 ஸ்டாப் இல்லை அப்படின்னாலும் நீங்க வந்து கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுங்க. இப்போ கிளியர் டேட்டா கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பாருங்க அந்த ப்ளூடூத்துக்கான வந்து பாருங்க அந்த கிளிச்சஸ்லாம் வந்து பாருங்க சரியாயிடும். ஒரு சில அந்த டெக்னிக்கல் இஷ்யூ அந்த பக்ஸ்லாம் வந்து பாருங்க சரியாயிடும். இது போல வந்து நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுடைய அந்த ப்ளூடூத் அப்படின்றது வந்து பாருங்க ஃப்ரெஷ் ஆயிடும். நீங்க வந்து திரும்ப போயிட்டு நீங்க வந்து ரீகனெக்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். மறுபடியும் போயிட்டு நீங்க வந்து எல்லா டிவைஸையும் நீங்க வந்து மறுபடியும் கனெக்ட் பண்ணி பயன்படுத்துற மாதிரி இருக்கும். நீங்க வந்து திரும்ப வந்து கனெக்ட் பண்ணி பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா நல்லா பெட்டராகவே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பாருங்க கொடுக்கும். இப்போ நான் வந்து இந்த வீடியோல சொன்ன அனைத்து சொல்யூஷனும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி அப்பயும் உங்களுக்கு வந்து இந்த ப்ளூடூத் அப்படின்றது வேலை செய்யல, ஒர்க் ஆகாம போயிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உங்களுடைய சர்வீஸ் சென்டர் அப்படின்றத கனெக்ட் பண்ணலாம். சர்வீஸ் சென்டர் வந்து கனெக்ட் பண்ணலாம். மற்றபடி நார்மலா கனெக்ட் ஆகாத பிரச்சனைலாம் வந்து பாருங்க நம்மளுடைய டிவைஸ்ல இருந்தே சரி பண்ணிக்க முடியும். நான் சொன்ன இந்த சொல்யூஷன் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து சரியாயிடும். இப்போ வந்து பெரிய பிரச்சனையா இருந்தா தான் நீங்க வந்து பாருங்க சர்வீஸ் சென்டருக்கு போகணும். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய போன் எதனா உடஞ்சிருக்கு, அந்த இடத்துல வந்து ப்ளூடூத் சரியா அந்த டச் ஒர்க் ஆகல, ப்ளூடூத் ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் டச்சே சரியா ஒர்க் ஆனா அந்த ப்ளூடூத்தை வந்து நீங்க எனபிள் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க அது வந்து ஆன் ஆகாது, ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே இருக்கும். நீங்க எத்தனை வாட்டி கிளிக் பண்ணாலும் வந்து பாருங்க ஆன் ஆகாது. இது போல இஷ்யூலாம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சர்வீஸ் சென்டரை கான்டெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு நீங்க வந்து டிவைஸ் சர்ச் பண்ணும்போது அந்த பேரிங் சர்ச் பண்ணும்போது எந்த ஒரு டிவைஸோட நேம் அதுல வந்து காமிக்கல, சர்ச் வந்து டிடெக்ட் பண்ணல, நேம்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து சர்வீஸ் சென்டர் வந்து கனெக்ட் பண்ணலாம். அது வந்து ஹார்ட்வேர் பிரச்சனையா வந்து பாருங்க இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய போனை எங்கன்னா கீழே போட்டுட்டீங்க, அப்பல இருந்து எனக்கு வந்து இந்த ப்ளூடூத் வேலை செய்யல அப்படின்னாலும் சரி, நீங்க அந்த டைம் வந்து பாருங்க நீங்க வந்து சர்வீஸ் சென்டர் வந்து கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்கான பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். ஓகே, மற்றபடி நார்மல் இஷ்யூ நார்மலா உங்களுடைய ப்ளூடூத் ஆன் ஆகுது, கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நான் சொன்ன அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும். இப்போ நீங்க இன்னும் இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க வந்து ரீட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து பாருங்க டீடைலா அதுக்குள்ள இருக்கு. நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.